அந்த பெரிய ஹீரோக்கு என்னெல்லாம் சௌகரியங்கள் இருக்கோ அதெல்லாமே துணை நடிகர்கள் கிடையாது. நான் துணை நடிகர் தான். சரியா? தமிழ் சினிமா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதனால அங்கே போய் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே கூப்பிட்டாலும் இங்கேயே நடிச்சிட்டு தான் இருக்கேன். இந்த சினிமாவில் அது 69 கொலை பண்ணவர் எப்படிப்பட்டவரும் தெரியும். அவருக்கு ஏன் இவ்வளவு சப்போர்ட் பண்ணுவீங்க, இவ்வளோ இது காமிக்கிறீங்க? ஏன்னா இந்த புஷ்பான்னு ஒரு படம் ஹீரோ செம்மரம் கடத்துவார், அப்பேற்பட்ட அக்யூஸ்டு. ஏன்னா அவருக்கு தான் தேசிய விருது கொடுத்தாங்க. சினிமாவில் ஏன் இப்படி காமிக்கிங்க சார்? சினிமாவில் காட்டல, இதுதான் கதை. அவன் பாதிக்கப்பட்டவன் அவன் திரும்புகிறான், அவனுடைய பாதிப்பை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுற ஒரு கேரக்டர். அவன் இடத்துலேருந்து அவன் பிரச்சனையை பார்க்குற ஒரு கேரக்டர். அது அப்படி தான் நான் பார்த்தேன். பல பேர் அவன் கொன்னதுன்றது அது வேறு. அதனால தான் அவர் கடைசியில் ஒரு இடத்துல சொன்ன, நீ செஞ்சது மட்டும் நியாயமாகும், நீ ஊரே சுடுகாடாக்கிட்டீங்களாடான்னு சொல்லி ஒரு இடத்துல வரும். அதனால் அது இல்லை, அவன் ஒரு மனிதன். அவன் இடத்துலேருந்து அவன் வழியை பார்த்தது தான். அதுக்காக ரொம்பவும் பிடிச்சி இவனை காப்பாற்றினும் திருப்பி எடுத்து சுட்டணும், அதெல்லாம் சினிமா. அது நம்ம தான் தம்பி ஒருத்தன் சொன்னான், அண்ணே நீங்கள் அந்த கடைசியில் திருப்பி சுட்டுருவீங்கன்னு நினச்சிட்டு, அது சினிமாடா, ரியலாலாம் சொல்ல முடியாது, பேசாமல் தான் நிற்கணும். அதனால தான் அந்த அந்த உண்மைத்தன்மையை அப்படியே பிரதிபலிக்கிறது தானே, அதுதான் பண்ணோம். தமிழக போலீஸுக்கும் ஆந்திரா போலீஸுக்கும் எப்பவுமே ஒத்தே வராது சார். அப்படியா? ஆமாம், எப்பவுமே ஒத்து வராது. ஏன்னா அவங்க ஒரு இதில் இருப்பாங்க, நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். ஆனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க தமிழக போலீஸ். தமிழக போலீஸ் அவ்வளோ கெட்டவங்க ஏன் காட்டணும்? ஆமாண்ணே, ஆமாம் சார். அப்போ அந்த அக்யூஸ்டை கூட்டிட்டு போவார்ல, நம்ம சரியா பார்க்கலாம். ஆனா இல்லண்ணே, இப்போ தமிழக போலீஸ் இருக்காருல்ல, ஆமா, அந்த அண்ணன் இருக்காருல்ல, அவர் எந்த இதுல இருந்தாரு? அவர் தனி, அவர் அரசியல்வாதிகளின் கைக்கூலி. அதுதானே, அவரும் தமிழக போலீஸா தான் இருந்ததுனால கூட்டின்னு வராருல்ல, அதுக்காக தான் கேட்குறோம். அது வேற, அது வேற. அது எந்த லிஸ்ட்லயும் சேர்க்க முடியாத கேரக்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அது மேல இருக்கிறது மேலேயே தான் சேர்ந்துக்கும். அது இது ஒரு கற்பனை கதையாக இருந்தால் நீங்கள் கேட்குற எல்லாத்துக்குமே ஒரு கதையாசிரியனா பதில் சொல்லலாம். இது நடந்த நிஜங்களை எடுத்து அதில் முடிஞ்ச வரைக்கும் உண்மையை ஒரு 90% ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக சொல்லணும்னு முயன்ற கதை. இதில் யார் சரி யார் தப்புன்னு பேசுறதுலாம் இதுவே இல்லை. இதுதான் நடந்தது, இதை தான் அப்படியே எடுத்து வச்சுருக்கோம், அவ்வளோதான். சார், இப்போ அவர் கேட்டார் சந்திரன் சார், உங்களுக்கு தான், நீங்களும் டைரக்டருங்கிறனால தான் உங்களை நோக்கி இந்த கேள்வி. அதாவது நீங்கள் சொன்னீங்க, அந்த அவர் பார்வையிலேருந்து பார்த்தோம், அதனால தான் அவருக்கு அவர் கேரக்டர் இது பண்ணுற மாதிரின்ட்டு. ஆனால் பாட்டெலாம் போடணுமா என்ன? கடைசியில் அவருக்கு ஒரு தேசிய கீதை மாதிரி ஒன்று போடுறீங்க. அதுதான் இசையமைப்பாளர் அவர் இடத்துல இருந்து பார்த்துருக்காரு. இசையமைப்பாளர் அவருடைய இடத்துல பாதிக்கப்பட்ட இடத்துல அவரும் பார்த்துருக்காரு. அது அப்படித்தான். அப்புறம் அழகன் தமிழ்மணி சார் உள்ள வந்ததுனால அஜய் வந்தாரா, இல்லை அஜய் வந்ததுனால இல்லை ஸ்கிரிப்ட்லேயே இருந்தது? அஜய் தான் முதல்ல வந்தார். அந்த இடத்துல ஒரு மினிஸ்டர் வேணும் அப்படின்றதுனால, சரி நம்ம வீட்லேயே ஒரு மினிஸ்டர் இருக்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாச்சு. அப்பாவை இப்படி கெட்டவராக காமிக்கணும்னு ஏதாவது சபதம் எடுத்துருந்தீங்களா? அவர் ரொம்ப நல்ல மனுஷர். இல்லை, ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து ரொம்ப நல்ல மனுஷர். இப்போ கூட இல்லை, அவர் எப்பவுமே நல்ல மனுஷன் தான். இப்பயும் யாரும் அவர் தப்பாலாம் சொல்ல. அவர் ஒரு நடிகர், அதனால நடிகராக யூஸ் பண்ணலாம். வேற எதுவும் இல்லை. பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுனால பண்ணீங்களான்னு? அப்படி எதுவும் இல்லை, எப்பவுமே ஹீரோ தான் அவர் எனக்கு. சந்துரணி சார், ஸ்டேஜில் சொன்னீங்க, இங்கே ஸ்டேஜில் சொன்னீங்க, ஸ்டேஜில் சொன்னீங்க என்னை மற்ற ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு நிகராக வச்சு பார்த்துக்கினாங்க. அப்படி இல்லை, அதான் ஹீரோக்கு நிகராக வச்சு பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லலை. அவர் வரும்போது தான் கூப்பிடுவாங்க, ஏன்னா நமக்கு அதுக்கு முன்னாடி எடுக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய ஹீரோஸோட நடிக்கும்போது அது ஒரு சௌரியம். நீங்கள் காலைல ஒரு 11 மணிக்கு போகலாம், சாயந்தரம் 4 மணிக்கு திரும்பி வந்துடலாம். அந்த பெரிய ஹீரோக்கு என்னெல்லாம் சௌகரியங்கள் இருக்கோ அதெல்லாமே துணை நடிகர்கள் கிடையாது. நான் துணை நடிகர் தான். சரியா? தமிழ் சினிமா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதனால அங்கே போய் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே கூப்பிட்டாலும் இங்கேயே நடிச்சிட்டு தான் இருக்கேன். எங்கே கூப்பிட்டாலும் நடிப்பேன். நான் என் வேலை நடிப்பது.